ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிராஃப்ட் கனவுகள் நனவாக உங்களுடன் CraftArrest. இன்றைக்கி மஞ்சத்தூள் வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்ன செய்கிறேன்றதை பார்ப்போம். ஒரு ஒயிட் சார்ட் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ துர்கை அம்மனோட இமேஜை தான் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் ஐப்ரோஸ், அப்புறமா கண், மூக்கு, உதடு வரைஞ்சிக்கிட்டோன்னா இன்னொரு சைடில் நம்மளுக்கு இம்ப்ரெஷன் கிடச்சிடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக துர்கை அம்மனோட இமேஜை வரைஞ்சிடலாம். ஒரு சைடில் மட்டும் மூக்குத்தி வரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வரைஞ்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடில் நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். அதில் வச்சு ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இமேஜை. எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு 5 மினிட்ஸில் நம்ம வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதில் தண்ணியை ஊற்றி நான் பேஸ்ட் ஆக்கிக்க போகிறேன். கொஞ்சம் டைல்யூட்டாகவே பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சத்தூள் பேஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம அந்த பேப்பர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஒரே டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும் நம்மளுக்கு பிக்சரை. ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே மஞ்சத்தூள் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக டிட்டர்ஜெண்ட் எடுத்திருக்கேன். அதை இந்த மஞ்சத்தூளில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை டிட்டர்ஜெண்ட் போடும்போது நம்ம மஞ்சத்தூளோட கலர் ரெட்டாக மாறிடும். பாருங்கள், தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு மட்டும் அந்த ரெட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ரைட் சைடில் எல்லோ கலராக இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடில் ரெட் கலராக இருக்கணும். அதுதான் கான்செப்டு. ஃபுல்லாக அந்த ரெட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு மூக்குத்தியும் அந்த ரெட் கலரில் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மூக்குத்தியில் இருக்கிற கல், அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து நம்ம வரைஞ்ச அவுட்லைன் மேலேயே வரைஞ்சிக்கலாம். ஐப்ரோஸு, கண், மூக்கு எல்லாத்தையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்ட்டு. இந்த மஞ்சத்தூள் வச்சு நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த மூக்குத்தியை இன்னும் கொஞ்சம் லைட்டாக டிசைன் பண்ணிக்கிறேன். அப்புறமா அம்மனுக்கு பொட்டு வைக்கிறேன். துர்கை அம்மனுக்கு ரெட் கலர் பெயிண்டில் ஒரு சர்க்கிள் பின்னாடி ப்ரெஷ்ஷோட பின்னாடி வச்சு சர்க்கிள் வச்சு ஒரு அழகான பொட்டு வைக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லிப்ஸை ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிக்சரை. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்றதை. நெக்ஸ்ட் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிசைன் பண்ணிக்க போகிறேன். பொட்டுலேயும் மூக்குத்துலேயும் லைட்டாக ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் பெயிண்ட் நெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஐப்ரோஸையும் ஐஸில் இருக்கிற அந்த குட்டி பாலையும் பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், இப்போது ஐப்ரோஸ் பெயிண்ட் அடிக்க எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டே வருதுன்ட்டு.
பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்றதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் CraftArrestக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஐஸையும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வரேன். ஐஸோட அவுட்லைன்லேயும் லைட்டாக வந்து பிளாக் கலர் பெயிண்டில் கொடுக்குறேன். இப்போ பிளாக் கலர் பெயிண்டில் கொடுத்தோடனே இன்னும் டார்க்காக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஐலைனர் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி கண்ணுக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் டாட் பெயிண்ட் எடுத்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு டாட் வந்து பிளாக் சர்க்கிள்குள்ளே வச்சுக்கிறேன். அப்போ தான் ஐஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். அடுத்தது வந்து சின்ன சின்ன குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் ஐஸை அப்புறமா பிந்தியை வந்து அழகாக இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்படியே விடணுன்னாலும் நீங்கள் விட்டுடலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுனாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டெக்கரேட்டிவ் டேப் வச்சு ஒரு அழகான ரெட் கலர் டேப் வச்சு பார்டர் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெறும் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு சோப் பவுடர் இருந்தால் மட்டும் போதும். எவ்வளோ அழகாக கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சுன்றதை. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் CraftArrestக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.